குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். புதிய கல்வி அமைச்சர் யார்? இந்த பிரகலாத் ஜோஷி மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் பரிந்துரையை ஏற்று இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். மத்திய நுகர்வோர் நலன், உணவு, பொது விநியோகத்துறை அமைச்சராக உள்ள பிரகலாத் ஜோஷி கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை கவனிக்க உள்ளார். 63 வயதான பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவைச் சேர்ந்தவர். தார்வாட் தொகுதியின் MP. மத்திய அமைச்சராக பல துறைகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 2004 முதல் தொடர்ந்து 5 முறை MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2014 2016 காலகட்டங்களில் கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகவும் பதவி வகித்தார். வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு, கல்வி சீர்திருத்தம் என பல சவால்களை இத்துறை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. டெல்லி போராட்டம், பார்லி அமளி, பிரதமர் மோடி அதிரடி முடிவு. எந்த பிரதமரும் இப்படி செய்ததில்லை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் டெல்லியை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கரப்பன்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் ஒரு பக்கம், பார்லிமெண்டில் எதிர்க்கட்சியினர் அமளி மறுபக்கம் என டெல்லியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்திற்கு மாணவர் அமைப்பினர் உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குவிந்து வருகிறது. நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு மெசேஜ் சொல்ல விரும்பினார். இதுபோன்ற சமயங்களில் தூர்தர்ஷனில் இருந்து கேமரா சகிதமாக வந்து பிரதமர் பேசியதை பதிவு செய்து பின்பு வெளியிடுவர். ஆனால் வியாழன் இரவு 10:15 மணிக்கு இது எதையும் பிரதமர் செய்யாமல் தன் மொபைல் போனை ஒரு ஸ்டாண்டில் வைத்து அதன் எதிரே அமர்ந்து பேசத் தொடங்கிவிட்டார். இது அதிகாரிகள் மட்டுமின்றி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. காரணம், எந்த ஒரு பிரதமரும் இப்படி செய்ததில்லை. பொதுவாக டிவி வாயிலாகவே அனைவரும் பேசுவது வழக்கம். இந்த வீடியோவை இரவு 11 மணிக்கு மேல் தன் சமூக வலைதளங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராம் வாயிலாக பிரதமர் வெளியிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான சட்டம் கொண்டுவரப் போகிறோம் என அந்த வீடியோவில் தெரிவித்தார். 24 மணி நேரத்தில் இந்த வீடியோவை 30 கோடி பேர் பார்த்தனர். இதை அடுத்து மறுநாளும் இதேபோல் செல்ஃபி வீடியோவை வெளியிட்டு இளைஞர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இந்த வீடியோவையும் கோடிக்கணக்கானோர் பார்த்தனர். பார்லியில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் போது அறிவிப்புகளை நள்ளிரவில் இப்படி வெளியிடுவது தவறு என காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியது. இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதற்கு பதில் இப்படி வீடியோ வெளியிட்டு செல்ஃபி பிரதமராகிவிட்டார். இதனால் எந்த பயனும் கிடையாது என மற்ற கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தன. போலி செய்தி பரப்பி போராட்டத்தின் பின்னணியில் பாகிஸ்தான். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. இதை பற்றி சமூக ஊடகங்களில் ஏராளமான செய்திகள் நாள்தோறும் பரப்பப்பட்டு வந்தன. இதன் பின்னணியில் பாகிஸ்தானிலிருந்து இயக்கப்படும் ஏராளமான சமூக ஊடக கணக்குகள் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. போராட்டம் பற்றி போலியான செய்திகள் பரப்பப்படுவதை டெல்லி போலீசார் கண்டறிந்தனர். போலியான செய்திகள், எடிட் செய்யப்பட்ட வீடியோக்களை பரப்பி அமைதியை குலைக்க முயன்ற 400க்கும் அதிகமான பாகிஸ்தான் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து டெல்லி மத்திய துணை கமிஷனர் ரோஹித் ராஜ்பீர் சிங் கூறியதாவது: AI மூலம் போலியாக உருவாக்கப்பட்ட செய்திகள், டீப் ஃபேக் வீடியோக்கள், போட்டோக்கள் பரப்பப்பட்டுள்ளன. இந்த கணக்குகள் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டுள்ளது. சில கணக்குகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதும் போலி தகவல்களை பரப்புவதில் தீவிரமாக செயல்பட்டு கண்டறியப்பட்டது. பல மூத்த அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை திருத்தியும் காட்சி உள்ளடக்கங்களை திரித்தும் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சித்துள்ளனர் என்றார். का बड़े पैमाने पर इस्तेमाल किया जा रहा है. आज की युवा पीढ़ी के लिए यह न्यूज और अपडेट पाने का एक बड़ा सोर्स बन चुका है. सोशल मीडिया के इस प्रोटेस्ट संबंधित उपयोग में कई बार यह भी देखा गया है कि कई असत्य, भ्रामक एवं गुमराह करने वाले पोस्ट भी शेयर किए गए हैं. ரங்கசாமியை சந்தித்த ராமதாஸின் மகள் அன்புமணிக்கு எதிரான ஆட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் வெடித்தபோது தலைவர் பதவியை தன் வசப்படுத்திக் கொண்டதாக அறிவித்த ராமதாஸ், அன்புமணிக்கு வழங்கிய செயல் தலைவர் பதவியை மூத்த மகள் ஸ்ரீகாந்திக்கு கொடுத்திருந்தார். சமீபத்தில் தந்தையும் மகனும் ஒன்றாக இணைந்தாலும்
குடும்பத்தில் உள்ள பிரச்சினை நீரு பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டே இருந்தது. நேற்று தன் 88வது பிறந்தநாள் விழாவில் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக ராமதாஸ் அறிவித்தார். இந்த அறிவிப்பு அன்புமணியை எதிர்த்து ராமதாஸ் பக்கம் நின்ற ஆதரவாளர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அடுத்து என்ன செய்வது என்ற கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். செயல் தலைவராக இருந்த ஸ்ரீகாந்தி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த தருணத்தில் ஸ்ரீகாந்தி தன் மகன் முகுந்தனுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். 45 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும், நாங்கள் கட்சியை முன்னெடுத்துச் செல்வோம் என அழைப்பு விடுத்துள்ளனர். இதை கேட்ட முதல்வர் ரங்கசாமி, தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸை விரிவுபடுத்துவது குறித்து ஏற்கனவே பரிசீலித்து வருகிறோம். தற்போது ஆடி மாதம் என்பதால் இம்மாதம் முடிந்ததும் ஒரு நல்ல நாளில் முறைப்படி தமிழகத்தில் அதற்கான நடவடிக்கையில் இறங்கலாம் என உறுதியளித்து பச்சை கொடி காட்டியுள்ளார். அன்புமணியின் எதிர்ப்பாளரான பாமகவைச் சேர்ந்த சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் 2 தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியை ரகசியமாக சந்தித்திருந்தார். இந்நிலையில் ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தியும் திடீரென ரங்கசாமியை சந்தித்தது பாமகவில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னிடம்தான் கட்சி இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த காமராஜ். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தினகரன் தலைமையிலான அமமுக இடம்பெற்றது. 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டசபை தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட காமராஜ் வெற்றி பெற்றார். தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சி ஆட்சி அமைக்க காமராஜ் ஆதரவு தெரிவித்தார். அமமுக பொதுச் செயலர் தினகரனின் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாகவே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் தன் கட்சி எம்எல்ஏ காமராஜை தாவேகா விலைக்கு வாங்கிவிட்டதாக தினகரன் குற்றம் சாட்டினார். கட்சி தலைமை உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததால் அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி அமமுக சார்பில் சபாநாயகர் பிரபாகரிடம் கடிதமும் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் எம்எல்ஏ காமராஜ் தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் யாரிடம் உள்ளனரோ அவர்களிடம்தான் கட்சி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு என்ன நடந்ததோ அதேதான் இங்கேயும் நடக்கும். அதை சபாநாயகரே அறிவிப்பார். விரைவில் அமமுக பொதுக்குழுவை கூட்டி என்னிடம்தான் கட்சி இருக்கிறது என்பதை நிரூபிப்பேன். தினகரனை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்கள் தற்போது தெருவில் நிற்கின்றனர். கடைசியாக நடந்த அமமுக பொதுக்குழு கூட்டத்தை நானும் சிலரும் சேர்ந்துதான் நடத்தினோம். பொதுக்குழு கூட்டம் கூட நடத்த முடியாதவர் கட்சி நடத்த முடியுமா? என்னிடம்தான் கட்சி இருக்கிறது என காமராஜ் கூறியுள்ளார். எம்எல்ஏ காமராஜின் பேட்டி அமமுக பொதுச் செயலர் தினகரனையும் அக்கட்சியினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாநகராட்சியில் டெண்டர் விடாமல் முறைகேடு, தோண்ட தோண்ட வெளிவரும் ஊழல். கோவை மாநகராட்சியில் இரு திராவிட கட்சி ஆட்சியிலும் ஏராளமான ஊழல் நடந்துள்ளது ஒவ்வொன்றாக அம்பலமாகி வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவில் 40 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக தென்மண்டல ஒப்பந்ததாரர்கள் சங்கம் புகார் தெரிவித்தது. அது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வரி வசூல், திடக்கழிவு மேலாண்மை கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்க வளாகத்தில் 2024ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டது. இதன் பராமரிப்பிலும் ஏராளமான முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அலுவலகத்தில் 40 பேர், களத்தில் 40 பேர் வீதம் மொத்தம் 80 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். வரி செலுத்துவது தொடர்பாக மக்களுக்கு நினைவூட்டுவது, திடக்கழிவு மேலாண்மைக்கு செல்லும் வாகனங்களை ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தில் கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். இதற்கான ஊழியர்களை பணியமர்த்தி கட்டுப்பாட்டு அறையை பராமரிக்கும் பணியை ரிலையன்ஸ் குளோபல் கிரீன் எனர்ஜி அண்ட் கோ நிறுவனம் செய்து வருகிறது. இதற்காக ஆண்டுக்கு 5,75 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 3 ஆண்டுகளாக டெண்டரே இல்லாமல் அந்நிறுவனத்துக்கு பணி ஒதுக்கியதாக புகார் எழுந்துள்ளது. மாநகராட்சி அலுவலர்கள் கூறும்போது, விதிகள் படி 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணிக்கு டெண்டர் விடுவது அவசியம். பேரிடர் போன்ற அவசர காலங்களில் 50 லட்சம் ரூபாய் வரை டெண்டர் இல்லாமல் பணி ஒதுக்க விதி உள்ளது. அதை சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு பணிகளை குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே ஒதுக்கியுள்ளனர். டெண்டர் விடுத்தால் போட்டி அதிகரித்து வேறு நிறுவனத்துக்கு பணி செல்ல வாய்ப்புள்ளதால் டெண்டரை விடாமல் சாதாரண பணியை கூட பல ஆண்டுகளுக்கு நீட்டித்து முறைகேடு செய்துள்ளனர். ஆர்எஸ்புரம் கண்ட்ரோல் ரூமில் ஊழியர்களை பணியமர்த்தி அலுவலக பராமரிப்புக்காக ஆண்டுக்கு 5,75 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது.
ஒப்பந்த ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் 29,000 ரூபாய் சம்பளம் ஒதுக்க வேண்டும். இதில் பாதி தொகைதான் சம்பளமாக வழங்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் உயரதிகாரிகளுடன் நெருக்கமாக இருந்ததால் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இப்படி பல்வேறு பணி வழங்கப்பட்டது. இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். கண்ட்ரோல் ரூமில் பணியாற்றும் ஊழியர்கள் கூறும்போது, எங்களுக்கு வார விடுமுறை கிடையாது. ஒரு நாள் பணிக்கு வரவில்லை என்றாலும் அன்று சம்பளம் இல்லை. அரசு விடுமுறை நாட்களில் கூட பணி செய்ய கட்டாயப்படுத்துகின்றனர். 12 மணி நேரத்துக்கு மேல் பணியாற்ற வற்புறுத்துகின்றனர். மேலும் அலுவலர் ஒருவர் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் குறித்து கொச்சையாக பேசுகிறார், உருவகேலி செய்கிறார். பெண் ஊழியர்கள் என்றும் பார்க்காமல் கைவோங்கி அடிக்க வருகின்றனர். பணியிலேயே இல்லாதவர்களை ஊழியர் பட்டியலில் இணைத்து கணக்கு காட்டுகின்றனர் என்றனர். மாநகராட்சி கமிஷனர் ரவி தேஜாவிடம் கேட்டபோது முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கரூர் நெரிசல் வழக்கு இறுதி அறிக்கை ரெடி. சிபிஐ முடிவு என்ன? தமிழக முதல்வரான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 அடங்கிய குழுவை நியமித்து விசாரணையை கண்காணிக்கவும் உத்தரவிட்டது. தவிக தலைவர் விஜய், தவிக நிர்வாகிகள், திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என பலரையும் டெல்லி அழைத்து சிபிஐ விசாரணை செய்தது. மாதந்தோறும் விசாரணை நிலவரத்தை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவிற்கு அறிக்கையாகவும் சிபிஐ அளித்து வந்தது. தற்போது விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையும் தயாராகிவிட்டது. இதை இந்த வாரத்தில் நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் சிபிஐ சமர்ப்பிக்க உள்ளது. இந்த அறிக்கையை நீதிபதியும் மற்ற 2 மூத்த IPS அதிகாரிகளும் படித்து அதில் சில விளக்கங்களையும் சிபிஐயிடம் கேட்பர். அதன்பின் வரைவு அறிக்கை உறுதி செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. இதையடுத்து இறுதி அறிக்கை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். உச்சநீதிமன்ற அனுமதிக்கு பின் சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். கரூர் சம்பவத்தை வைத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக சட்டசபை தேர்தலின் போது அரசியல் செய்தன. விரைவில் இதற்கு ஒரு முடிவு வர உள்ளது.